இந்தியா கூட்டணி கட்சிகளின் 4வது ஆலோசனை கூட்டமானது டெல்லியில் தொடங்கியுள்ளது. முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்டு பெறலாம். நந்தினி, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருண்யா. இந்தியா கூட்டணியின் 4வது ஆலோசனை கூட்டம் புதுடெல்லியில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுடெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் என்பது அரசியல் அரங்கில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சிகள் இணைந்து அமைந்துள்ள இந்தியா கூட்டணி தலைவர்களின் முக்கிய ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால், திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின், ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி, சிவசேனை உத்தவ் அணி தலைவர் உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். கடந்த மாதம் நடைபெற்ற 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கானாவை தவிர்த்து 4 மாநிலங்களில் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்தது. 3 மாநிலங்களில் பாஜக ஆட்சியை கைப்பற்றியது. காங்கிரசின் தோல்வி இந்தியா கூட்டணிக்கு பாஜகவை எதிர்ப்பது பெரும் சவாலாக மாறியிருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பை வைத்து சட்டப்பேரவை தேர்தலில் பிரச்சாரம் செய்த காங்கிரசின் வியூகம் மக்கள் மத்தியில் எடுபடவில்லை. இதனால் மக்களவை தேர்தலை சந்திக்க புதிய வியூகங்களை இந்தியா இருக்கிறது. முதற்கட்டமாக இந்திய கூட்டணிக்காக தலைமை தேர்தல் செயலகம், ஒருங்கிணைப்பாளர், செய்தி தொடர்பாளர் உள்ளிட்டவை இந்த கூட்டத்தில் ஆலோசித்து முடிவெடுக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், தமிழ்நாட்டில் சமாஜ்வாதி மற்றும் திமுக இடையே தொகுதி பங்கீட்டை காங்கிரஸ் இன்று இறுதி செய்யும் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் மேற்கு வங்கம், டெல்லி, பஞ்சாப் மற்றும் கேரளா மாநிலங்களில் கூட்டணிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடில் தொடர்ந்து இழுபறி நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. காங்கிரசின் படுதோல்வி கூட்டணி கட்சிகள் மத்தியில் பலவீனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் மாநில கட்சிகள் காங்கிரஸ் கேட்கும் தொகுதிகளை குறைக்கும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. டெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா பானர்ஜியை பொறுத்தவரையில் பாஜக பலமாக இல்லை, அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் பலவீனமாக உள்ளோம் எனவும் பிரதமர் வேட்பாளர் குறித்து தேர்தலுக்கு பிறகு முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று நடைபெறக்கூடிய அந்த இந்தியா கூட்டணியின் 4வது ஆலோசனை கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவதோடு அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய மக்களவை தேர்தலை எவ்வாறு சந்திக்கலாம், அதே போன்று தேர்தலை சந்திப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய வியூகங்கள் என்ன, குறிப்பாக பாஜகவை வீழ்த்த மேற்கொள்ள வேண்டிய வியூகங்கள் என்ன என்பது தொடர்பாக முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு முக்கிய பதவிகள் என்பது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் பாட்னா, பெங்களூர் மற்றும் மும்பையில் 3 முறை எதிர்க்கட்சிகளில் இந்தியா கூட்டணி தலைவர்களின் கூட்டம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் 4வது கூட்டம் தற்போது புதுடெல்லியில் தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.